மைதானத்துல கால்பந்து விளையாட்ட வேடிக்கை பார்த்து தனியார் நிறுவன காவலாளி கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார். சிறு வயதுல ஏற்பட்ட அவமானத்திற்கு வளர்ந்து வந்து பழி தீர்த்த பயங்கரம் இது. மழையில் நனைந்த செருப்புகள், மண் தரையில் கரைந்தோடும் குருதி ஓட்டம், இவை இரண்டும் தான் அங்கே நடந்த கொடூர கொலைக்கு சான்றுகள். கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்த்த நபர் கத்தியால் குத்தி கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பசும்பொன் நகர் கருப்பன் தெருவை சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். 48 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் சம்பவத்தன்று வேலைக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டருகே உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்துள்ளார். அப்போது திடீரென கத்தியோடு வந்த ஒரு இளைஞர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ரஞ்சித்தின் கழுத்தில் சரமாரியாக குத்தி கிழித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் ரத்தம் பீச்சி அடிக்க சம்பவ இடத்திலேயே சாய்ந்து விழுந்த ரஞ்சித்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தாம்பரம் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு புறம் ரஞ்சித் குமாரை தாக்கிய நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பொதுமக்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த அந்த இளைஞரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் அந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தியதில் சிறு வயதில் ஏற்பட்ட அவமானத்திற்காக வளர்ந்து வந்து ரஞ்சித் குமாரை பழிவாங்கிய பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. ரஞ்சித் குமாரை குத்திய வாலிபரின் பெயர் அஜித் குமார் என்ற ஜோஸ்வா. 29 வயதாகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஞ்சித் குமாருக்கும் அஜித் குமாரின் சித்தி முறை கொண்ட பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்திருக்கிறது. இருவரும் தனிமையில் இருந்ததை சிறு வயதான அஜித் குமார் பார்த்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் குமார் சிறுவன் என்றும் பாராமல் அஜித் குமாரை இழுத்து வந்து மைதானத்தில் வைத்து பலரின் முன்னிலையிலும் அடித்து தாக்கியிருக்கிறார். நண்பர்கள் மற்றும் பொதுமக்களின் முன்னிலையில் அடி வாங்கியது அஜித் குமாருக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த தகாத உறவால் கேலி கிண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார். ஆண்டுகள் பல கடந்தும் நண்பர்கள் கேலி செய்வதை நிறுத்தவில்லை. இதனால் அஜித் குமாரின் மனதில் குரோதமும் சேர்ந்தே வளர்ந்திருக்கிறது. தன்னை அவமானப்படுத்திய ரஞ்சித் குமாரை கொலை செய்வதே வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்துள்ளார். அதன்படி பல நாட்களாக ரஞ்சித் குமாருக்கு ஸ்கெட்ச் போட்டு பின்தொடர்ந்திருக்கிறார். சம்பவத்தன்று ரஞ்சித் குமார் தனிமையில் அமர்ந்திருந்ததை பார்த்த அஜித் குமார் இதுதான் சமயம் என நினைத்து கத்தியோடு களத்தில் இறங்கி கதையை முடித்திருக்கிறார். விசாரணை முடிவில் போலீசார் அஜித் குமாரை கைது செய்துள்ளனர். சிறு வயதில் ஏற்பட்ட அவமானத்திற்கு வளர்ந்து வந்து கொலை செய்த இளைஞரின் பழிவாங்கும் படலம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.